ஷேர் மார்க்கெட்ல எப்ப முதலீடு செய்யலாம், இப்ப செய்யலாமா வேண்டாமா, அல்லது மார்க்கெட் டவுன்ல இருக்க முதலீடு செய்யலாமா அப்படிங்கிற கேள்விதான் நிறைய பேர் கேட்கறாங்க. மார்க்கெட் டவுன்ல இருக்கும்போது முதலீடு செஞ்சாதான் நமக்கு அதிகமா லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் தான். ஆனா அது எல்லாத்துக்கும் எல்லா நேரமும் சாத்தியமா இருக்கிறது இல்ல. மார்க்கெட் டவுன்ல இருக்கும்போது முதலீடு செய்யறது அப்படிங்கிறது எல்லாராலையும் முடியாத விஷயம். இருந்தாலும் இதுல இருக்க யதார்த்தம் என்னங்கிறத பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பில்லினர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, இஸ் இட் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போது, வில் த மார்க்கெட் கோ அப் ஆர் டவுன். ஷேர் மார்க்கெட்ல நீங்க சரியான நேரத்துல முதலீடு செய்யணும்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை கூர்ந்து கவனிக்கணும். இப்ப மார்க்கெட் உச்சத்துல இருக்கா, அல்லது மார்க்கெட் இன்னும் மேல போகுமா, அல்லது கீழே போவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஆனா இப்படி ப்ரிடிக்ட் பண்றது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நாளைக்கு மார்க்கெட்ல என்ன நடக்கும் அப்படிங்கறத கணிக்க தான் முடியுமே தவிர இதுதான் நடக்கும் சொல்லி யாராலும் 100% சொல்ல முடியாது. நாம எப்படி முதலீடு பண்ணணும் அப்படிங்கறத பத்தி உலகத்திலே பெரிய பணக்காரரான வாரன் பஃபட் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பார்க்கலாம். பொருளாதாரம், இன்ட்ரெஸ்ட் ரேட், அப்புறமா எலெக்ஷன் ரிசல்ட் இதெல்லாம் வச்சு மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்றத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஷேர் மார்க்கெட்ல டெய்லி ட்ரேடிங் பண்றத ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா இதால பெரிய அளவுல லாபம் சம்பாதிக்க முடியாது. நல்லா அனலைஸ் பண்ணி ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கி வச்சு அதை லாங் டேர்ம்க்கு ஹோல்ட் பண்ணி வைக்கிறது மூலமா தான் அதிகமான லாபம் ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவர் சொல்றத நம்ம கேட்டுதான் ஆகணும். ஏன்னா இவரு ஷேர் மார்க்கெட்ல பெரிய டானு. இவரு ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிச்சு உலகத்திலே பெரிய பணக்காரர்கள் பட்டியல இவரோட சொத்துக்களை வாரிசுகளுக்கு கொடுக்காம இருந்தா இப்போ இவர் தான் முதல் இடத்துல இருப்பாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு ஷேரை வாங்கினேன்னா நாளைக்கே ஷேர் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணா கூட நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். அடுத்த 5 வருஷத்துக்கு ஷேர் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருந்தா கூட நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். இந்த மாதிரி ஒரு மனநிலையில தான் நான் ஷேரை வாங்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த செகண்ட், குட் ரிட்டர்ன் இன் 10 to 15 இயர்ஸ். ஷேர் மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கறத யாராலையுமே கணிக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட்டுக்குன்னு தனியா ஒரு ஸ்ட்ரக்சர் எதுவுமே கிடையாது. அது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு முகத்தை காட்டும். ஆனா கடந்த காலங்கள்ல வரலாற்று ரீதியா பார்க்கும்போது இன்ஃபிளேஷனை விட அதிகமான வருமானத்தை தான் ஷேர் மார்க்கெட் கொடுத்துருக்கு. ஒரு 10 அல்லது 15 வருஷத்துக்கு நல்ல ஷேரை வாங்கி வச்சு அந்த ஷேரோட விலை ஏற்றத்தால அதிக அளவு பணம் சேர்த்தவங்களோட வெற்றி கதைகள் அதிகமா இருக்கு. அதை நீங்க தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனா ஷேர் மார்க்கெட்ல கரெக்டான நேரத்துல உள்ள போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது விளைவிச்சத்தால பணம் சம்பாதிச்சவங்களை பத்தி நீங்க அதிகமா கேட்டிருக்க முடியாது. இது எப்போது வேணா நடக்கலாம், ஆனா எப்போதுமே நடக்காது. எப்போதாவது ஒரு சில ட்ரேடிங்ல சக்சஸ் ஆகிறதுக்கும் எப்போதுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அதனால பங்கு சந்தையில டைம் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத நிறுத்திட்டு எப்போதுமே லாங் டர்ம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க தான் உங்களுக்கு லாபம் அதிகமா வரும். அடுத்த தேர்டு, எக்ஸ்பர்ட் டோன்ட் வாட்ச் டைம். பங்கு சந்தையை சரியா கணிக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் இருந்தாங்கன்னா அவங்க மீடியாவுக்கு பேட்டி கொடுக்கறதோ அல்லது பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதோ பண்ண மாட்டாங்க. அது பதிலா அவங்க அந்த ரகசியத்தை வெளியிடாம அவங்களே பணம் சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. அல்லது அவங்க கஸ்டமருக்கு மட்டும் பங்குகளை வாங்க சொல்லி லாபம் ஈட்டி கொடுப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்களும் ஷேர் மார்க்கெட்ல நேரம் பார்த்து முதலீடு செய்யறது கிடையாது. அவங்களே ஒத்துக்கிறாங்க ஷேர் மார்க்கெட்டை கணிக்க முடியாது அப்படின்னு. அவங்க இன்வெஸ்டர்கிட்ட பணத்தை கலெக்ட் பண்ணி ஒரு போர்ட்போலியோ கிரியேட் பண்ணுவாங்க. அதை டைவர்சிபிகேஷன் பண்ணுவாங்க. இது மூலமா ரிஸ்க் கம்மியாகுது. சப்போஸ் இன்வெஸ்டர் திரும்ப பணத்தை கேட்டாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை அவங்க தனியா ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அதுல இருந்து எடுத்து கொடுப்பாங்க. ஆனா கடந்த காலங்கள்ல ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி மார்க்கெட் டவுன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்களோட வருமானத்தை பார்த்தோம்னா சராசரிக்கும் கம்மியா தான் இருக்குது. இந்தியன் ஷேர் மார்க்கெட் ஏற்ற இறக்கத்துல இருந்தாலும் லாங் டர்ம்ல அது ஏற்றத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா மார்க்கெட்னா கரெக்ஷன் இருக்கதான் செய்யும். ஏன்னா மார்க்கெட் கீழே இறங்கினாதான் மறுபடியும் மேலே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மார்க்கெட் எப்போதுமே மேலேயே போயிட்டுன்னு சொல்ல முடியாது. அது எந்த அளவுக்கு இறக்கத்தை கொடுக்கும் அந்த அளவுக்கு ஏற்றத்தையும் கொடுக்கும். அது வரைக்கும் இன்வெஸ்டர்ஸ் பொறுமையா தான் இருந்து ஆகணும். அப்படி பொறுமையா இருக்கிறவங்க மட்டும் தான் மார்க்கெட்ல அதிகமா பணம் சம்பாதிக்கிறாங்க. கோவிட்-19 அப்புறம் இந்தியாவில ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சவங்களோட எண்ணிக்கை அதிகம். இதனால 2020 மார்ச்லயே டிமேட் அக்கௌண்டோட எண்ணிக்கை 10 கோடியை தாண்டிட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஷேர் மார்க்கெட்ல நேரம் பார்த்து முதலீடு செய்யறதுங்கிறது ஒரு தெளிவில்லாத யோசனைங்க. இன்வெஸ்டர்ஸ் யாரும் இதுக்கு பலியாயிடக்கூடாது. நீங்க ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டரா இருந்து மார்க்கெட்ல தொடர்ந்து முதலீடு செய்யணும். ஷேர் மார்க்கெட்ல எப்போதுமே மொத்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஈக்விட்டி ஃபண்ட்ல எப்படி எஸ்ஐபி முறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்லயும் எஸ்ஐபி முறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி எஸ்ஐபி முறையில முதலீடு செய்யும் போது மார்க்கெட் அப்ல இருக்கும்போது முதலீடு செய்வீங்க, மார்க்கெட் டவுன்ல இருக்கும்போது முதலீடு பண்ணுவீங்க. இது மூலமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் ஆவரேஜ் ஆகி கம்மியான பிரைஸ்ல நீங்க முதலீடு பண்ணிருப்பீங்க. இது மூலமா உங்களுக்கு லாங் டர்ம்ல அதிக லாபம் கிடைக்கும். அடுத்த ஃபோர்த், ஸ்டாக் மார்க்கெட் தட் டெஸ்ட் பேஷன்ஸ். பெரும்பாலான நேரங்கள்ல மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ அதிகமா சோதிக்கதாங்க செய்யும். கடந்த 30 வருஷ கால வரலாறு பார்க்கும்போது மார்க்கெட் எப்பெல்லாம் 30% கீழே இறங்கியிருக்கோ அதுக்கப்புறம் 1 to 3 வருஷத்துக்கு மார்க்கெட் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். உதாரணமா 1994 செப்டம்பர் 12ஆம் தேதியில இருந்து 1996 டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் 27 மாதங்கள்ல சென்செக்ஸ் சுமார் 40% வரைக்கும் இறங்கியிருக்கு. ஆனா
அதுக்கப்புறம் 1999ல ஜூலை 14 இருந்து எந்த அளவுக்கு இறக்கத்தை கொடுத்ததோ அதோட அதிகமான அளவுக்கு ஏறி இருக்கு. எப்போ நீங்க அதிக அளவு முதலீடு பண்ணணும்னா எப்போ பங்கு சந்தை இறங்கிருக்கோ அப்போ நீங்க அதிக அளவுல முதலீடு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஷேர் மார்க்கெட் 20% இறங்கிருந்தா நீங்க டெப்ட் ஃபண்ட்ல முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா அதுல இருந்து பணத்தை எடுத்து நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் 30% இறங்கிருந்தா நீங்க டெப்ட் ஃபண்ட்ல இருந்து பணத்தை எடுத்து 30% இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எவ்வளவு பர்சன்டேஜ் ஷேர் மார்க்கெட் இறங்குதோ அந்த அளவுக்கு நீங்க டெப்ட் ஃபண்ட்ல இருந்து உங்க இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல இருந்து நீங்க புரிஞ்சிருப்பீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு டைம் கிடையாது. நீங்க எப்போ வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன் இப்பவே கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட் இறங்கினா என்ன பண்றது அப்படின்னு நீங்க பயப்பட தேவையில்ல. ஏன்னா நம்ம நாட்டோட பொருளாதாரம் முன்னேறிட்டு இருக்க வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம நாட்டோட பொருளாதாரமும் ஷேர் மார்க்கெட்டும் ஒன்னோட ஒன்னா பிணைந்து தான் இருக்கு. ஸோ இதை பத்திலாம் கவலைப்படாம நீங்க தாராளமா எஸ்ஐபி முறையில உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்டிங்.